வையகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி. பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் செயல் கூடும். தயவு திருச்சிற்றம்பலம். குருவே துணை. அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கும் தயாநெறி டிவி தயாநெறி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையினால் நாம் தொடர்ந்து முறையீடு என்ற தலைப்பில் இருக்கின்ற திருவருட்பா பாடலுக்கு விளக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று ஒரு பாடலை நாம் காண இருக்கின்றோம். அந்த பாடல் என்னவெனில், அறிந்திலையோ என் பாடல்லாம் என்றே அழைத்தனன். அறிந்திலையோ என் பாடல்லாம் என்றே அழைத்தனன். அப்பனே என்னை எரிந்திடாது இந்த தருணமே வந்தாய். என்னை அப்பனே என்னை எரிந்திடாது இந்த தருணமே வந்தாய். எடுத்து அணைத்து அஞ்சிடேல் மகனே பிரிந்திடேம் சிறிதும் பிரிந்திடேம். உலகிற் பெருந்திரள் சித்திகள் எல்லாம் சிறந்திட உனக்கே தந்தனம் என என் சென்னி தொட்டு உரைத்தனை கழித்தே அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க. இதில் பெருமானாருடைய தனி சிறப்புன்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. பெருமானுடைய தனி சிறப்பு எல்லா பாடல்லையும் இருக்கும். அந்த பாடல்களில் இதில் ஒன்று, இந்த பாடல்லையும் ஒன்று. அறிந்திலையோ என் பாடல்லாம் என்றே அழைத்தனன் அப்படின்றாரு. வள்ளல் பெருமனார் பாடுபட்டாராம். அந்த பாடல்லாம் நீ ஏன் அறியவில்லை, அறிந்திலையோ அப்படின்னு தகப்பன்கிட்ட மகன் முறையிடுறாரு. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் மகனாகிய சிதம்பர ராமலிங்கர் முறையிடுறாரு. அப்பா அறிந்திலையோ என் பாடல்லாம் அப்படின்னு அழைத்தனன். கூப்பிட்ட உடனே அப்பன் ஓடி வந்து அருள் புரிந்தாராம். அப்போ வள்ளல் பெருமானார் என்ன பாடுபட்டார், அவருக்கு என்ன கஷ்டம், அவருக்கு என்ன துன்பம், எதனால் அந்த பாடுபட்டார்? நாமளும் தான் பாடுபடுறோம். எதுக்கு பாடுபடணும் தெரியாமையே பாடுபட்டுருக்குறோம். கடைசி வரையும் பாடுபட்டுருக்குறோம். ரிசல்ட்டு 0. வள்ளல் பெருமானார் எதுக்கு பாடுபட்டார்? தன்னுடைய சுயநலத்துக்காக சுய நன்மைக்காக பாடுபட்டாரா, இல்லை கஷ்டப்பட்டாரா, துன்பப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, மானிடனாய் பிறந்த அத்தனை பேரும் இறை அருளை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருப்பவர்கள்தான் எல்லாருமே. அது ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் சிவ விளக்கமும் அற்ற ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய தகுதிக்கு தகுந்த கடவுளையும் தன்னுடைய தரத்துக்கு தகுந்த கடவுளையும் தன்னுடைய நிலைக்கு தகுந்த பக்தியும் வெளிப்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு வகையில் அந்த கடவுளுடைய அருளை வாங்க மாட்டோமான்னு தான் பாடுபட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த கடவுளுடைய அருளை எதுக்காக வாங்குகிறோம், எதுக்காக கேட்குறோன்றது அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் கடவுள் அருள் வேணுன்றது மட்டும் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அதை விரும்புகிறாங்க எல்லாரும், அதுக்காக பாடுபடுறாங்க. பாடுபட்டது கடைகள்லாம் கடவுள்கிட்ட போய் தெரியும் முறையிடுறாங்க. என்ன கடவுளே இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்குறேன்,
கண்ணிலையா காதிலையா மூக்கிலையான்னு கேட்பாங்க. சாதாரண ஒரு எந்த விளக்கமும் இல்லாத ஒரு சாதாரண பக்தனும் கேட்பான். எல்லாம் அறிந்த சுத்த ஞான நிலையில் இருக்கின்ற சித்தனும் இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் தரம் வேறு மாதிரி இருக்கும், வேண்டுதல் வேறு மாதிரி இருக்கும், இலக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்படி எல்லோருமே ஆண்டவரிடத்தில் அருளை கேட்பது என்பது ஒரு பொதுவான நியதி. ஆனால் பெற்றுக்கொள்கின்ற அருளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் அடுத்த கேள்வி. அப்பொழுது ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ கடவுள்கிட்ட வரம் கேட்குறாங்க, அருள் கேட்குறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, கிரிவலம் வராங்க, தலை யாத்திரை போகிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க, காவடி எடுக்கிறாங்க. இப்படி ஏதேதோ ஒரு வகையில் கடவுளுடைய அருளை பெற மாட்டோமோன்னு ஏங்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா தன்னுடைய நலத்துக்காகவும் தன் வீட்டாருடைய நலத்துக்காகவும் இல்லையா? அதுபோல் ஒரு ஞானி கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஏன்னாக்கா இந்த உலகியல் வாழ்வு என்பது துன்பமான வாழ்வு. இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் சிவத்தோடு ஐக்கியமாகணும். சிவக்கலப்பு உண்டாகிவிட்டால் பிறப்பு என்பது இல்லை. அதனால் இந்த பல பிறவிகளை பிறந்து பிறந்து உழன்று அல்லல் பட்டு லோல் பட்டு என்னைக்கு தான் இதுக்கு தீர்வு? அதனால் என்னை உன்னிடத்தில் சேர்த்து கொள்ளப்பா என்று ஞானிகள்லாம் அருளாளர்கள்லாம் முறையிட்டு அந்த சிவக்கலப்பு எய்தி இன்பமுறுவார்கள். அந்த சிவக்கலப்பு விட்டு இன்பமுற காலம் வரையில் வாழ்கின்ற வரையில் தன்னால் இயன்ற உதவிகளையும் அருள் உபதேசங்களையும் மக்களுக்கு செய்வார்கள். தங்களுடைய சித்தி வல்லபத்தால் சில அற்புதங்களையும் செய்வார்கள். இது ஒரு நிலை. வள்ளல் பெருமானுடைய நிலை என்ன? இவங்கெல்லாம் சிவக்கலப்பு எழுதணும்னு பாடுபட்டாங்க. பிறக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஞான திருஷ்டியில் பிறந்தனே தான் இருக்கணும், செத்தினே இருக்கணும், பிறந்தனே இருக்கணும், செத்தா பிறக்கணும், பிறந்தா சாகணும், இப்படியே ஓடிட்டு இருக்குது காலம். இதுக்கு ஒரு முடிவு வரணும்னாக்கா இந்த ஆன்மா சிவக்கலப்பு எழுதணும். அந்த ஒரு குறிக்கோளை கொண்டு பல அருளாளர்கள் ஞானிகள்லாம் பாடுபட்டாங்க இறையர்களை அடைவதற்காக. வள்ளல் பெருமானாருடைய நிலை எப்படியாப்பட்ட நிலை? அவர் ஏன் பாடுபட்டார்? அவருடைய பாடு என்ன? இதுவரையும் உலகத்தில் பிறந்த சித்தர்கள், முத்தர்கள், அருளாளர்கள், ஞானிகள் எல்லாருடைய அந்த வாழ்வியல் முறையையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சித்தி வல்லபங்களையும் வள்ளல் பெருமானோடு ஒப்பிடும்போது வள்ளல் பெருமானுடைய வாழ்வு தனித்தன்மை வாய்ந்தது. அதற்கு சான்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்கள், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலைகள், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைகள், இப்படி 3 விதமான நிலைகள். இதையும் தவிர சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சன்மார்க்க கொடி, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய கொடி, தன் கொள்கைகளுக்கு என்று சங்கமும், தன் கொள்கைகளுக்கென்று தர்மசாலையும், தன் கொள்கைகளுக்கென்று ஞான சபையும், தன் கொள்கைகளுக்கு என்றே சன்மார்க்க கொடியும் கண்ட ஒரே மகான் வள்ளல் பெருமானார் தான்.
இதுதான் அவர் பெற்றுக்கொண்ட அற்புத சித்தி வல்லபங்கள். இதுதான் அவர் பெற்றுக்கொண்ட சித்தி வல்லபம். இது போல யாருக்குன்னா வாச்சிருக்குதான்னு நீங்கள் தாராளமாக பல ஏடுகளை பெறட்டலாம், அருளாளர்களுடைய வாழ்க்கை முறையை பெறட்டலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எங்கேயுமே கிடையாது. புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் அமைச்சாங்க, சங்கம் இருக்குது. தர்மசாலை இருக்குதா? இறைவனை காணக்கூடிய இறைவனுடைய நிலை எப்படியாப்பட்டது? இறைவனை காண்பதற்கான புறநிலை வழிபாடு முறைகள் உண்டா? இல்லை. சங்கவெறியும் சரி. இப்படி நீங்கள் எந்த அருளாளர்கள் ஆக இருக்கட்டும், அது அயல்நாட்டு அருளாளர்களாக இருக்கட்டும், உள்நாட்டு இந்திய அருளாளர்களாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் பாருங்க, சரியா அந்த வித்தியாசம் வள்ளல் பெருமானுடைய பெற்றுக்கொண்ட சித்தி வல்லபங்கள் ரொம்ப அளப்பரியது. இந்த நிலையை அடைவதற்காகத்தான் அவர் பாடுபட்டார். இந்த நிலையை அடைவதற்காகவே அவர் பாடுபட்டார். அறிந்திலையோ என் பாடெல்லாம். இறந்து இறந்து அந்த பாடல் திருக்கதவம் திருவாயில வரும். இறந்து இறந்து இளைத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருளி இன்னமுதம் அளித்து என் புறந்தழுவி அகம்புணர்ந்தே கலந்து கொண்டு எந்நாளும் பூரணமாம் சிவபோகம் பொங்கிட விழைந்தேன். பிறந்து இறந்து பொய்க்கதியை பெற நினைத்தே மாந்தர் பேதையர் போல என நினையேல். பெரிய திருக்கதவும் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்றவை வாழ் அரசே சித்த சிகா மணியே என் திருநட நாயகனே. இங்க அவருடைய பாடு என்னவா இருக்குது? இறந்து இறந்து இளைத்ததெல்லாம் செத்து செத்து மடிஞ்சது போனதுடா சாமி என்றார். இளைத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பை இயற்கை உடம்பாக ஆகணும்ன்றாரு. இயற்கை உடம்பா ஆகணும்னு இதுவரை யாருன்னா கேட்டாங்களா? ஒளி உடம்பா ஆகணும்னு கேட்டிருக்கிறாங்க. மீண்டும் பிறவா வரத்தை கேட்டிருக்கிறாங்க. இரவா வரத்தை கேட்கல யாரும், பிறவா வரத்தை கேட்டாங்க. ஏன்னாக்கா பிறந்துட்டா இறக்கணுன்றது எழுதப்படாத சட்டமாக இருந்ததுனால இறந்து தான் ஆகணும். ஆனால் இறந்து விட்டால் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது உண்மை. அதனால் அந்த நிலையை எழுதி விடலாம் என்பதாகத்தான் எல்லோருடைய இலக்காக இருந்தது. ஆனால் பெருமனால இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும்ட்டார், இறக்கவே கூடாதுன்ட்டார். அப்போ ஏன் இறக்கக்கூடாது? இறந்தால் மீண்டும் பிறவி உண்டு. என்ன காலம் முன்ன பின்ன தள்ளி போவோம். அந்தந்த பத பிராப்திக்கு ஏற்ற மாதிரி மீண்டும் பிறப்பு என்பது சில பேருக்கு விரைந்து வரும், சில பேருக்கு தள்ளி வரும், சில பேருக்கு ரொம்ப தள்ளி வரும், சில பேருக்கு எப்போ வரும்னே தெரியாது, ஆனால் வரும் கண்டிப்பாக. அவங்களுக்கும் பிறவி வரும் எப்போ இறந்து விட்டால். அப்போ இறப்பு என்பது என்ன? உடம்பை விடாமல் இருத்தல். பெற்றுக்கொண்ட இந்த உடம்பை அழியாமல் மாற்றி கொள்ளுகின்ற நிலைதான் மரணமில்லா பெருவாழ்வு, மரணமில்லா நிலை. அழியும் உடம்பு அழியாமல், அழியும் உடம்பு அழியாமல்னாக்கா சமாதி நிலையில் போகிறவங்க கூட அந்த உடம்பு அழியாமல் தான் உள்ளே இருக்குது. அது மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. இந்த தேகத்தில் இந்த ஆன்மா பிரிவே கூடாது.
எடுத்துக்கொண்ட தேகத்திலிருந்து ஆன்மா பிரியவே கூடாது, எந்த காரணத்தையும் பிரியக்கூடாது, சமாதி நிலை கூட இப்போ பிரியக்கூடாது. அப்படி பிரியாமலே இருந்து கொண்டு அந்த உடல் அருள் ஒளியால் வேதிக்கப்பட வேண்டும். வேதிக்கப்பட்ட உடனே மரணமில்லா வாழ்வு, அதுனா பெருவாழ்வு. அப்போ மரணமில்லாமல் வாழ்வது எதற்கு? இருந்து என்ன பண்ண போகிறோம்? சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ண போகிறோம்? சும்மா இருக்கிறதுக்கா? அப்போது வாழுற வாழ்வு பெருவாழ்வாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் சுத்த சன்மார்க்க வாழ்வு. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமன் நாகுக ஓங்குக என்றனை, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கி அருட்பெரும் ஜோதி. இதுதான் பெருமானார் பெற்ற பெரும் பேரு. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகனே, சுத்த சன்மார்க்க சுகநிலை. இதுதான் சுகநிலை, இதுதான் பெருவாழ்வு. பிற உயிர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்களை, துன்பங்களை, அச்சங்களை போக்குகின்ற வாழ்வு தான்ப்பா பெரும் வாழ்வு. அந்த வாழ்வை பெற வேண்டுமானால் இந்த ஆன்மா நிலைத்த தேகத்தில் வாழ வேண்டும், நித்திய தேகத்தை பெற வேண்டும். அந்த வரத்தை பெற்றுக்கொண்டவர் வள்ளல் பெருமானார். அது ஏன் பெற்றாருன்னா தன்னை சுயநலத்துக்காக பெறலை. அப்படி மரணமில்லா நிலையை பெற்றுக்கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் சஞ்சாரம் பண்ணுறதுக்காக அந்த பெற்றுக்கொள்ளவில்லை. எதுக்காக பெற்றுக்கொண்டார்? வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மரபினில் யான் ஒருவன் அன்றோ வகையறியே. இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார். இந்த பாடலில் தன்னை தெளிவுபடுத்துகின்றார், தான் யார், தன் நிலை என்ன என்பதை. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மரபினில் யான் ஒருவன் அன்றோ வகையறியேன். நான் ஒருத்தன் தான் வகையறியாத நிற்கிறேன்றார் இறைவன்கிட்ட. எல்லாருக்கும் ஒரு வகை இருக்குது. சித்தர்னா அவங்களுடைய நிலை ஒன்று, முத்தர்னா ஒரு நிலை, ஞானினா ஒரு நிலை, ரிஷிகள்னா ஒரு நிலை, முனிவர்னா ஒரு நிலை, தேவர்னா ஒரு நிலை, அமரர்னா ஒரு நிலை, தெய்வம் என்றால் ஒரு நிலை. இப்படி ஒவ்வொரு நிலையில் அந்தந்த நிலைக்கேற்ற தன்மைகள், அந்தந்த நிலைக்கேற்ற ஒரு பதப்பிராப்தி எல்லாம் வாய்க்கும். வள்ளல் பெருமானார் சித்தராகிறதுக்கோ முத்தராகிறதுக்கோ அருளாளர் ஆகிறதுக்கோ ஞானி ஆகிறதுக்கோ அவர் விரும்பலை. அவர் விரும்பியதெல்லாம் கடவுளாகணும் தான் விரும்பினார். பெரிய ஆசை, பேராசை. எல்லோரும் கடவுளாக முடியாது, கடவுளுடைய திருவடியில் ஐக்கியமாகலாம் என்பதுதான் முடிந்த முடிப்பாக இருந்தது. ஆனால் வள்ளல் பெருமானார் ஒருவர் தான் நான் கடவுளாகணுமையா அப்படின்னு நினச்சாரு. நான் நீ ஆகணும் ஏன் நினைச்சாரு? இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை எல்லாம் கரை சேர்க்க வேண்டுமென்றால் அதற்கான வல்லப சக்தி எல்லாம் வல்ல அருள் சக்தி கிட்ட தான் இருக்குது. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணை கிட்ட இருக்குது. அது ஒன்று தான் அண்ட சராசரத்தையும் ஆளுகின்ற அருட்செங்கோல் ஆட்சி செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றது. அதை வாங்கினா தான் இந்த உலக உயிரினுடைய துன்பத்தை தொடக்க முடியுமே அன்றி, உலக உயிரினுடைய துன்பத்தை தவிர்க்க முடியுமே அன்றி, இல்லை என்றால் ஏகதேசம் நம்மளால் முடிந்த அருள் வல்லபத்தை கொண்டு ஒருவாறு செய்யலாம் அந்த பணியை. அப்போ ஆண்டவர் போல இயங்கணும்னாக்கா எங்கேயுமே சஞ்சாரம் செய்யக்கூடிய வல்லபம் வேணும். அதுக்கு எந்த காலத்திலையும் அழியாத உடம்பு வேணும். எந்த காலத்திலையும் நல்லா இங்கே புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயத்தை. ஆண்டவனுடைய நிலை சாகா நிலை, ஆண்டவனுடைய நிலை பெறப்பட்ட நிலை.
பிறப்பும் இறப்பும் மற்ற நிலை ஆண்டவர் நிலை. அந்த நிலையை அடைஞ்சாதான் எந்த காலத்திலையும் உடம்பழியாது. ஆண்டவர் நிலை என்பது எல்லாம் வல்ல அருட்பூரணம், எல்லாம் வல்ல ஈசத்துவம் பெற்ற நிலை, ஈச நிலைதான். ஈசன் என்பது எங்கும் வியாபித்திருப்பது, இங்கெங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த நிலைதான் ஈச நிலை. அந்த ஈசத்துவம் அப்படி வியாபித்து இருக்கின்ற அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்றுமே குறைவு இல்லை, என்றுமே நிறைவாக விளங்கக்கூடியது. அந்த தன்மையைத்தான் பெருமானார் கேட்டார். மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் தன்னிடத்தில் அதிசிறந்த உன்னத நிலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய அருள் ஏகதேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். பல அற்புதங்களை நிகழ்த்தினார்கள், இப்பொழுதும் நிகழ்த்துகின்றார்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரயாணம் செய்கின்றார்கள். எல்லாமே சரி. ஆனால் தானே இந்த அண்ட சராசரத்தை ஆளுகின்ற செங்கோல், அருட்செங்கோல் ஆண்டவரிடத்திலிருந்து முழுமையாக பெற்றுக்கொண்டது வள்ளல் பெருமானார் தான். அதை பல பாடலில் திருவள்ளுவ பார்க்கலாம். மணிமுடி சூட்டி அருட்செங்கோல் எனக்கே அளித்தான், மணிமுடி சூட்டி அருட்செங்கோல் எனக்கே அளித்தான், மகனே நீ என்றும் அழியாத நித்திய தேகம் பெற்றாய் என்று பல பாடலில் இவர் கேட்டு வாங்கி கொண்டதும் அவர் கொடுத்ததையெல்லாம் படித்து பரவசப்படலாம். அப்பேற்பட்ட அந்த உயரிய நிலையை அடைவதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் பாடுபட்டார். அறிந்திலையோ என் பாடெல்லாம் என்று அழைத்தனன் அப்பனே என்னை எரிந்திடாது, நான் சொன்ன வார்த்தையை புறந்தள்ளிடாது, என்னை எரிந்திடாது. இந்த தருணமே வந்தாய், கூப்பிட்டு அந்த க்ஷணமே வந்து நிற்கிறாரு இறைவன், காரியப்படுறாரு. வந்தாய் எடுத்து அணைத்து அஞ்சிடேல் மகனே, என் அன்பு மகனே, நீ கவலைப்படாத, அஞ்சாத. உன்னுடைய எண்ணத்துக்கு ஒரு காலமும் குறைவு வராது, பங்கம் வராது. அஞ்சாதே. பிரிந்திடேம் உம்மை பிரிந்திடேம், உன்னை விட்டு இனி நான் பிரியவே மாட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்தாரா? இறைவனுக்கு பேரே பசுபதி. பசு என்றால் ஆன்மா, பதி என்றால் இறைவன். பசுவாகி ஆன்மாவோடு ஒன்று இருப்பவன் தான் பசுபதி. இதுதான் உண்மை நிலை எல்லா ஆன்மாக்களிடத்திலும். இறைவன் தனித்து இருப்பதில்லை. இறைவன் இருக்கும் இடம் ஆன்மா, அணு, அதில் தான் அந்த இறைசக்தி எப்பவுமே இருக்கும். அதனால அது பேர் பசுபதி. அப்போ பிரியாம தானே இருந்தாரு, இப்போ ஏன் பிரிய மாட்டேன்றாரு சொல்றாரு. அப்போ இவெல்லாம் பிரிஞ்சிருந்தாரா? அதாவது பசுபதி என்கின்ற அந்த ஆன்மாவோடு ஒன்றரை கலந்து இருந்தாலும் இருந்தும் இல்லாதது போல் இருந்த நிலைதான் பிரிந்த நிலை. இருந்தும் இல்லாதது போல் இருந்த நிலை. கணவன் மனைவி இருக்கிறாங்க வீட்டில், ஒரே வீட்டில் வாழறாங்க. ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, ஒத்துமையாக வாழலை. அப்படின்னா அந்த புருஷன் முன்னாடி ஒன்றா வீட்டில் இருந்தான்னா தனித்தனியாக எங்கன்னா வாழ்ந்தான்னா ரெண்டும் ஒன்று தானே. அதுபோலத்தான் ஒரே ஒன்றோடு ஒன்று இருப்பினும் அந்த உணர்வு நிலை அற்று அந்த அருள் வெளிப்பட்டு தன்னை கலந்து கொள்ளாத நிலைதான் பிரிந்திருந்த நிலை. இருந்தும் கலங்காத நிலை. இறைவன் உடனே ஆன்மாவுடன் இருந்தும் தன் அருள் ஒளியால் வேதிக்காத நிலை, தன் அருள் பூரணத்தால் அணைந்து கொள்ளாத நிலைதான் பிரிந்திருந்த நிலை. இப்பொழுது இறைவன் தன் அருள் பூரணத்தை வெளிப்படுத்தி ஆட்கொண்டு விட்டதால்
இனி பிரிவு என்பதே இல்லை. ஆகவே பிரிந்திடேம் மகனே, உலகிற் பெருந்திரள் சித்திகள் எல்லாம் சிறந்திட. இங்கதான் உலகிற் பெருந்திரள் சித்திகள். இந்த உலகில நீ அடையக்கூடிய பெருமை மிகுந்த சித்திகள் எல்லாம் உனக்கே சிறந்திட தந்தனம். இதுவரை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. அது போல யாருக்கு சங்கம் இருக்குது, எந்த ஞானிகளுக்கு சங்கம் இருக்குது மக்களை வழிநடத்த, எந்த ஞானிகளுக்கு அருளாளர்களுக்கு ஏழைகளுக்கு பசி தவிர்க்கக்கூடிய சத்திய தர்மசாலை இருக்குது, எந்த அருளாளர் ஞானிகளுக்கு எந்த ஆன்மாக்களுக்கு இறைவனுடைய உண்மை நிலையை காட்டவல்ல சத்திய ஞான சபையை அமைத்திருக்கின்றார்கள், எந்த அருளாளர்களுக்கு இல்லை எந்த ஆன்மாக்களுக்கு தனி சின்னமாகிய தனி கொடியாகிய சத்திய சிவகொடி இருக்கின்றது. இதெல்லாம் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. அப்பேற்பட்ட சித்தி வல்லபங்கள் இன்னும் போக போக காலங்கள் செல்ல செல்ல சுத்த சன்மார்க்கத்தின் நிலை என்ன என்பது இந்த உலகறியும் ஊரறியும் உலகறியும் அண்ட சராசரம் எல்லாம் அறியும். அண்ட சராசரத்தில் இல்லை அத்தனை அருளாளர்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் முத்தர்களும் ரிஷிகள் எல்லோருக்குமே தெரியும் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் சிறப்பு என்னவென்று. அதற்கான பாடல்களே எத்தனையோ இருக்குது. அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உலகில் வாழ்கிற மக்களுக்கு தான் பெருமானுடைய பெருநிலை என்ன என்பது. அப்பேற்பட்ட அந்த சித்தி வல்லபங்களாம் இனி வருங்காலத்தில் வீறு கொண்டு எழும். அப்போது இந்த உலகமே சுத்த சன்மார்க்கம் என்ற குடையின் கீழ் வந்து இளைப்பாரும். சுத்த சன்மார்க்க சங்க திலவனாக சர்வ சாட்சியாக இருந்து அரசாட்சி செய்வான் எங்கள் வள்ளல் பெருமானார். இது சத்தியம். இது அவருடைய வார்த்தை, சத்தியவான் வார்த்தை. இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இல்லை இதில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் வரும் தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் துலங்கும். நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும். யார் உரைத்த சொல்லு? எல்லாம் வல்ல அற்புதஞ்செய்தி ஆண்டவர் ஆணை சொல்றாரு, மகனே நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும். திருவற்பாலை என்னென்ன எழுதி வச்சிருக்காரோ எல்லாம் பலிக்கும்ட்டாரு. நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும். நீ கேட்டிய என்கிட்ட வரம் அத்தனையும் பலிக்கும். என்ன கேட்டாரு? உலகத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்னு கேட்டாரு. கொல்லா நெறி கோலயமெல்லாம் ஓங்க வேண்டும்னு கேட்டாரு. எல்லாமே இந்த சத்திய வார்த்தைகள் எல்லாம் பலிக்கும். சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் துலங்கும். நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்து திரிந்து உலகில் மகிழ்ந்திருப்பர். செத்தவர்கள் எழுந்து திரிந்து உலகில் மகிழ்ந்திருப்பர். பூலோகத்தில் வாழ்ந்து ஒளி ரூபம் பெற்றுக்கொண்டு விண்ணுக்கு சென்று வாழ்கின்ற அருளாளர் கூட்டமே இருக்குது. மண்ணுலகில் வாழ்ந்து ஈசனுடைய அருளை பெற்றுக்கொண்டு ஒளி ரூபம் பெற்று விண்ணிலே சென்று வாழ்கின்ற அருளாளர் கூட்டம் கோடிக்கணக்கில் உள்ளது. என்னை போல் அளவிருந்த கோடி. பெருமாள் பாடல் சொல்லுவார், என்னை போல பல கோடி அருளாளர் இருக்கிறாங்கன்றாரு. அவங்கள விண்ணில் வாழறாங்க. சில குறிப்பிட்ட பேர் தான் மண்ணுக்கு வருவாங்க, எல்லாராலையும் வர முடியாது. அதுக்கு ஒரு பெரிய கதையே உண்டு, அதுக்கு பெரிய வல்லபம் உண்டு. அது ஈசனுடைய அருளால் தான் அது முடியும். அப்படி மண்ணுக்கும் மின்னுக்கும் பயணம் செய்கின்ற எத்தனையோ சித்தர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் உலக உயிர்களை காப்பதற்காக. இதையெல்லாம் சர்வ சாட்சியாக இருந்து பெருமானார் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தனிப்பெரும் கருணையினால் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வள்ளல் பெருமானுடைய இந்த நிலை எப்படி இவருக்கு வாய்த்தது அப்படின்னு போது
இது எல்லாம் இறைவனுடைய அருள் வல்லபத்தின் பரிணாம வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிணாம வளர்ச்சி. இறைவன் தன்னை முதலில் வெளிப்படுத்தி கொண்டது ஓரறிவாகிய தாவர வர்க்கத்திலிருந்து, புல்லினத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். புல்லினத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட ஆண்டவர் இறுதியாக முத்தேக சித்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார். புல்லினத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட ஆண்டவர் இறுதியாக பரிமாண வளர்ச்சிப்படி ஓரறிவிலிருந்து இரண்டறிவு, இரண்டறிவிலிருந்து 3, 4, 5, 6 மெய்யறிவு, மெய்ஞானம், ஆன்ம ஞானம், அருள் ஞானம், சிவஞானம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. சிவஞானத்துக்கு மேலே என்ன இருக்குது? சுத்த சிவஞானம். சிவஞானத்துக்கு மேலே சுத்த சிவஞானம். இந்த சுத்த சிவஞானத்தினுடைய முடிவு என்ன? என்றும் அனுபவித்து கொண்டிருப்பது சுத்த சிவஞானத்தை. எப்படி அனுபவிக்க முடியும்? தேகம் இல்லைனா எங்கே அனுபவிக்கிறது? ஆன்மா சூன்யம். அப்பொழுது அதற்குரிய சுத்த சிவ தேகம் வேண்டும். அந்த தேகம்தான் முத்தேக சித்தி. அப்படி இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது முத்தேக சித்தின் மூலமாக தன்னை பூர்ணமாக வெளிப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. அந்த இயற்கையின் நீதிபடி ஓரறிவில் இருந்து ஆரம்பித்த அருள் வல்லபம் இறுதியாக முத்தேக சித்தி என்ற அந்த நிலையை சிதம்பர ராமலிங்கர் என்ற ஆன்மா மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இனி எல்லா ஆன்மாக்களுக்கும் இது உண்டு. எந்த ஆன்மாக்களுக்கு? சாதாரண மனித வர்க்கத்தில் இருக்கின்றவர்களிலிருந்து விண்ணுலகில் பயணம் செய்கின்ற, விண்ணுலகில் வாழ்கின்ற அனைவருக்கும் இந்த பெருவாழ்வு அமைய வேண்டுமென்றால் மீண்டும் அவர்கள் கீழிறங்க வேண்டும். ஆகவே இந்த பரிமாண வளர்ச்சிப்படி வள்ளல் பெருமானுடைய ஆன்மாவுக்கு அந்த அனுபவம் வாய்த்தது. அந்த அனுபவத்துக்குரிய விண்ணப்பங்களும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. விண்ணப்பங்களை சமர்ப்பித்ததும் இறைவன்தான். விண்ணப்பமாக இருந்ததும் அவர்தான். ராமலிங்கராக தோன்றியதும் அவர்தான். திருவர் பிரகாச வள்ளலராக திருவர் பிரகாச வள்ளலார் என்ற திருநாமத்தோடு திகழ்ந்ததும் அவர்தான். இன்று அருட்பெரும் ஜோதியாக இருப்பதும் அவர்தான். எல்லாமே ஒன்று தான். ஒன்றே சிவம். ஒன்றான சிவமே பல நாமங்களில் இங்கே உலகத்தில் திரிந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆன்மாவுக்களை மேலேற்றுவதற்காக இந்த நிலை, இந்த நிலையிலிருந்து நோக்கும்போது வள்ளல் பெருமான் என்ற அந்த ஓர் ஆன்மா அந்த வரத்தை பெரும் பொருட்டு அந்த வரத்தை பெரும் பொருட்டு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டு அதற்கான சித்தி வல்லபங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகியர் வாழ்கின்ற ஆன்மாவுக்களுக்கெல்லாம் சர்வ சாட்சியாக இருந்து கொண்டு வாழ்வித்து கொண்டுள்ளதாம் என்பதை அறிய வேண்டும். ஒரு பாடலில் குறிப்பிட்டோம், அதை நம்ம பாதியிலே நிப்பாட்டிட்டோம். அந்த வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் என்றோ வகையறியேன் சொல்றாரா? இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமோ? இந்த ஏழைப்படும் பாடு, அங்க ஒரு பாடு போடுறாரா? இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமோ? இது தகுமோ? இது முறையோ? இது தர்மம் தானோ? யாருக்கிட்ட கேட்குற கேள்வி பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. எப்படி சர்வ சாதாரணமாக கேட்குறாரு பாருங்க பெருமானார், உரிமையோட. எப்பேற்பட்ட உரிமை! அவரே சொல்றாரு, நீ என் பிள்ளை ஆதனாலே வேலை புரிகணும் என்று இட்டனம் என் வல்ல சர்க்குருவேன்றாரு ஒரு இடத்துல. நீ என் பிள்ளை ஆனதுனாலே. ஐயா, இறைவனுடைய செல்ல பிள்ளை வள்ளல் பெருமானார் என்ற ஆன்மா
ஆகவே அந்த உரிமையில தான் அவர் இறைவன்கிட்ட ரொம்ப நெருங்கி கேட்குறாரு. இறைவனே கருணையே வடிவானவன் அல்லவா? ஆகவே தான் புன்முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, புன்முருகலோடு எல்லாவற்றையும் வழங்கி வாரி வழங்கினார் பெருமானாருக்கு. இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமோ, இது முறையோ, இது தகுமோ, இது தர்மம் தானோ? கோழை மாழை மாழை மணிப்பொதுவில் நடம் செய்யும் வல்லால், மாழை மணிப்பொதுவில் நடம் செய்யும் வல்லால், நான் உனக்கு மகனலனோ நீ எனக்கே, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ? நான் உனக்கு மகனலனோ நீ எனக்கு வாய்த்த தந்தையல்லையோ? கோழை உலகு உயிர் துயர், கோழை உலகு உயிர் துயர் சிறிதும் பொறுக்க மாட்டேன். இங்கே தான் சொல்கிறாரு ஏன் பாடுபட்டேன்னு. இந்த உலகத்தில் வாழுற ஜீவராசிகள், மனிதர்கள் படுகின்ற துன்பத்தை என்னால் பார்த்து சகிக்க முடியவில்லை அப்பா. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று நீ பண்ணணும், இல்லை நான் பண்ணணும். ரெண்டுத்துக்கு எதனா ஒன்று நடக்கணும். நான் பண்ணுறேன், எனக்கு அருள் ஒளியை கொடுன்றாரு. கோழை உலகு உயிர் துயர் இனி சிறிதும் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருளின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே, இப்பயே கொடுன்றாரு. அப்போ எவ்வளோ அதுதான் பாடு, அவர் பட்ட பாடு. ஆண்டவர் வீட்டில் அருளை வாங்கிறதுக்கு படாத பாடுபட்டது அதுதான். ஆகவே அப்பேற்பட்ட பூர்ண அருள் வல்லபத்தை பெற்று கொண்டது உலக ஜீவர்களை காப்பதற்காக, உலக உயிர்களின் துயரை துடைப்பதற்காக என்பதாக இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு சந்தேகம் வரலாம், அப்படி இறைவன்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு உரிமையோடு பெற்றுக்கொண்ட அந்த அருள் வல்லபத்தை வைத்துக்கொண்டு வள்ளல் பெருமானார் என்ன செய்கின்றார்? இப்போது எல்லா உயிர்களும் எவ்வளவோ துன்பம் அடைகின்றதே, எவ்வளோ உயிர்கள் பாடுபடுகின்றதே, எங்கே அந்த துன்பத்தை எல்லாம் வள்ளல் பெருமான் ஏன் துடைக்கவில்லை? கேள்வி வருமே உங்களிடத்தில். வரும் கேள்வி வரதான் செய்யும். அதுக்கு பதிலையும் பெருமானார் வர செய்வார், சொல்லுவார் என்று கூறிக்கொண்டு அடுத்த பகுதியில் வள்ளல் பெருமானார் தன் அருள் வல்லபத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார், உலக உயிர்களை காப்பதற்கு அவர் பெற்றுக்கொண்ட அந்த அருள் வல்லபத்தை எந்த வகையில் பயன்படுத்துகின்றார், உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு இறைவன் சொல்லி வரம் கொடுத்தாரு. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருகன்னு சொன்னாரு. இவரும் போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர்னு பாராட்டி வணங்கினாரு. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா உயிரிலும் துன்பம் அடையதானே இருந்திருக்கு. அந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்துலேயும் துன்பத்தை அடைந்து கொண்டு தானே இருக்கின்றது அப்படின்னு கேள்வி வந்தால் அந்த கேள்விக்கான பதிலை அடுத்த பகுதியில் எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் வழங்குவார் என்பதை கூறிக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதன் திருவருளால் எவ்வுலகு உயிர்களும் சிறந்து வாழ்கவே. குருவே துணை. தயவு. திருச்சிற்றம்பலம். உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.